அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வரோம். இதுபோக நம்ம தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள், அதாவது இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாத்தையும் தரவரிசைப்படுத்தி வீடியோஸ் போட்டுட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நம்ப எந்த ரேஞ்சஸ் ஆஃப் கல்லூரிகள் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 151வது இடத்துல இருந்து தமிழ்நாட்டுல 400 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. அதுல 151 டூ 175ங்கிற பொசிஷன்ல என்னென்ன கல்லூரிகள் வருது அப்படிங்கிற தகவல்கள் தான் பார்க்க போறோம். இதை எப்படி அனலைஸ் பண்ணியிருக்கேன், எப்படி தரவரிசைப்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோலயே நான் கிளியரா குடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இது முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு கட் ஆஃப் மற்றும் ஓசி கேட்டகரியோட கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரேங்கிங் பண்ணியிருக்கோம், அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து 151வது பொசிஷன்ல எந்த இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்கிற தகவல் பார்ப்போம். ஸோ 151வது இடத்துல 5907 முகமது சதக் இன்ஜினியரிங் காலேஜ் கீழக்கரை ராமநாதபுரம். ஏன்னா அதோட க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது நம்மளுக்கு 161க்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்குங்க. சரிங்களா? அடுத்து 152வது பொசிஷன்ல ஒரு கல்லூரி 1520 கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ் வெல்லூர் மாவட்டம் 160.5ங்கிற கட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஓசி கேட்டகரியில சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து 153வது பொசிஷன்ல 2 கல்லூரிகள் என்னென்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா 1226 பிடி லீ செங்கல்வராய நாயக்கர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காஞ்சிபுரம் மற்றும் 3908 மவுண்ட் ஜியோன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி புதுக்கோட்டை. இந்த 2 கல்லூரிகள்லையுமே 160ங்கிற கட் ஆஃப்க்கு வந்து நமக்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து 155வது பொசிஷன்ல ஒரு கல்லூரி என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா 3454 ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பெரம்பலூர் மாவட்டம். ஏன்னா இந்த கல்லூரியில் 159.5க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து 156வது இடத்துல ஒரு கல்லூரி 1405 தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மணிமங்கலம் சென்னை. இந்த கல்லூரியில் 159ங்கிற கட் ஆஃப்க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து 157வது இடத்துல 3 கல்லூரிகள் க்ளோஸ் ஆகுது. என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2601 அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஹொசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம். 4680 ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி விருதுநகர் மாவட்டம். 4981 பொன் ஜெஸ்லி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கன்னியாகுமரி நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம். இந்த 3 கல்லூரிகளுமே 158.5ங்கிற கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ என்னென்ன பொசிஷன் லாக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 157, 158 மற்றும் 159 இந்த 3 இடங்களும் இதுல வந்து போயிருதுங்க. அடுத்து 160வது இடத்துல 3 கல்லூரிகள் இருக்குது. ஏன்னா 3 கல்லூரிகளோட க்ளோசிங் கட் ஆஃபும் நமக்கு வந்து 158ல க்ளோஸ் ஆயிருக்கு. என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா 1218 ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாங்காடு சென்னை. 1401 ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜ் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு. 3905 கிங்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் புதுக்கோட்டை. இந்த 3 கல்லூரிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ரேஞ்சஸ்ல க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 158ங்கிற கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ என்னென்ன பொசிஷன்ல வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா 160, 61 மற்றும் 162ங்கிற பொசிஷன்ல வந்திருக்காங்க. அடுத்து 163வது இடத்துல 3 கல்லூரிகள் வர்றாங்க. அந்த 3 கல்லூரிகளோட க்ளோசிங் கட் ஆஃபும் பாருங்க 157.5க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா 2609 மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் மல்லசமுத்திரம் நாமக்கல். 2621 இன்ஜினியர் பெருமாள் மணிமேகலை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி. 3806 இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் நாகப்பட்டினம். இந்த 3 கல்லூரிகளோட க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது 157.5க்கு க்ளோஸ் ஆயிருக்குது. 165வது பொசிஷன் வரைக்கும் முடிஞ்சதுங்க. அடுத்து 166வது பொசிஷன்ல 3 கல்லூரிகள். 3 கல்லூரிகளோட க்ளோசிங் கட் ஆஃப்மே 157. என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா 1101 ஆலி முகமது சதக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆவடி சென்னை. 2776 ஆர்விஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர். 3410 கிருஷ்ணசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கடலூர். ஸோ இந்த என்னென்ன பொசிஷன் முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 166, 167 மற்றும் 168ங்கிற பொசிஷன் முடிஞ்சதுங்க. அடுத்து 169வது இடத்துல 3 கல்லூரிகள் வர்றாங்க. என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கல்லூரிகள். இதுவுமே 156.5 தான். 4 கல்லூரிகள் வர்றாங்க. 4 கல்லூரிகளோட க்ளோசிங் கட் ஆஃப்மே 156.5ல முடிஞ்சிருக்கு. என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா 1127 சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆவடி சென்னை. 2752 நந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். 3805 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் பெரம்பலூர். 3808 ஜெயராம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி. ஸோ இந்த 4 கல்லூரிகளுமே வந்து 156.5ங்கிற கட் ஆஃப் க்ளோஸ் ஆகுறதுனால
என்னென்ன பொசிஷன் லாக் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 169, 170, 71, 72 அப்படிங்கிற பொசிஷன் வரைக்கும் போயிருக்குங்க. அடுத்து 173வது இடத்துல 2 கல்லூரிகள் வராங்க. ஏன்னா 2 கல்லூரிகளோட கட் ஆஃப்மே 156க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா 1203 மெட்ராஸ் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, 2342 ஸ்ரீ ரங்கநாதர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் அப்படிங்கிற இந்த 2 கல்லூரிகள் 173வது பொசிஷன்ல வர்றாங்க. அடுத்து 175வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 4 கல்லூரிகள் வர்றாங்க. அதை நம்ம அடுத்த கேட்டகரி ஆஃப் லிஸ்ட்ல பார்ப்போம். ஏன்னா அது வந்து அடுத்து 176 டு 200 வரைக்கும் இருக்கக்கூடிய கல்லூரிகளை பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 151லேருந்து 175வது இடம் வரைக்கும் இடம் பிடிச்ச பொறியியல் கல்லூரிகளோட தரவரிசை. இந்த மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்கள் மற்றும் பொறியியல் கல்லூரிகள் மற்றும் பொறியியல் படிப்புகள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.